சாவகாசமா எந்திரிச்சு சாக்லேட் கலர் டி ஷர்ட் போட்டு சலிப்பான மூஞ்சியோட சல்லுன்னு ஆஃபீஸுக்கு போய் சில்லுன்னு ஐஸ் வாட்டர் பிடிச்சிட்டு போய் உட்காந்து வேலை பார்த்துருப்பேன்னு நினைக்கிறீங்க. அதான் இல்லை. நான் இப்போ புலம் போறேன். ஆனால் ஏன் புலம்புறேன்னு எனக்கே தெரியல. வாழவும் பிடிக்கல, ஆஃபீஸ்க்கு வரவும் பிடிக்கல, பார்க்குற வேலை பிடிக்கல, பண்ணுற எதுவுமே பிடிக்கல. ஒரு மாதிரி ரொம்ப எரிச்சலாக போயிட்டு இருக்கு லைஃபே. முக்கியமான விஷயம், இனிமேல் நான் எந்த வீடியோலையுமே எக்ஸை பற்றி பேச போகிறதில்ல. ஏன்னா ரீசெண்டாக அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன். இதுக்கப்புறம் அவங்கள பற்றி பேசுறது அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ இதுக்கு மேலே அவங்கள பற்றி நான் பேச போகிறதில்ல எந்த வீடியோலையுமே. சரி, நம்ம கதைக்கு வருவோம். வாழை வேலை ரெண்டுமே பிடிக்கலனாலும் நம்ம சந்தோஷமாக பண்ணுற ஒரே விஷயம் சாப்பிட்றது தான். ஆனால் அதையுமே இப்போ எங்கள் பீச்சில் ரொம்ப மட்டமாக பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே தான் இப்படின்னு வெளியே வந்து வாட்டர்மெலன் ஜூஸ் குடிச்சா அதில் வெறும் வாட்டர் தான் இருக்குது, மெலன்ஸ்லாம் இல்லை. என்னதான் கன்றாவியான வாழ்க்கையாக இருந்தாலும் கக்கூஸ் கண்ணாடியில் ஒரு வீடியோ எடுத்துட்டு முக்காவாசி பொட்டையான கண்ட 3 இன்ச்சுக்கு நல்லா விரிச்சு வச்சு வேலை பார்த்துட்டு முடிகிற நேரம் வந்தோடனே முதல்ல கிளம்பி வெளியே வந்துட்டேன். எதுக்குன்னா லோக்கான ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு, அதை பார்த்தாவது கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சல்லுன்னு கிளம்பி M5 மாலுக்கு போயிட்டேன். படத்துக்கு டிக்கெட் போடுறதுக்கு மட்டும் தான் காசு இருக்கு, பாப்கார்ன் வாங்குற அளவுக்கு நான் பணக்கார இல்லைங்கிறக்கா இன்னைக்கு அட்வென்ச்சரா ஒரு விஷயம் பண்ணலாம்னு சொல்லி கடலை முட்டாய் சாக்லேட்னு கண்ணில் சிக்கினது கையில் மாட்டினதெல்லாம் அள்ளிட்டு வந்து மொத்தமா பில்ல போட்டு பக்கத்தில் உட்காந்துருக்கவங்க பார்த்து சாக்காகிற அளவுக்கு சாக்ஸுக்குள்ள எல்லா சாக்லேட்டுமே பதுக்கி நம்ம வாங்கிட்டு வந்த சாக்லேட்ல ஐயோ பாவமே தேட்டருக்காரனுக்கு ஒரே ஒரு புளி முட்டாயை கொடுத்துட்டு ஒரு வழியா எல்லா சாக்லேட்டுமே வெற்றிகரமா உள்ள கொண்டு வந்து சேர்த்தாச்சு. மண்டையில மயிர் போய் வழுக்கையாது, வாழ்க்கை மயிரா போகுது, என்னடா இது வாழ்க்கைன்னு காலையில ஃபுல்லா வருத்தப்பட்டு சாயந்தரம் சாக்லேட்டை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வந்து சேர்த்ததுக்கு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கமே யோசிச்சுட்டு இருக்கும்போதே படத்தை போட்டான். படம் முடிஞ்சோனே இந்த பைத்தியம் பிடிச்சவனுக்கு வைத்தியம் பார்க்கலாம்னு கிளம்பிட்டேன். வைத்தியம்னா வேற ஒன்றும் இல்லை, நோட் பண்ணிக்கோங்க. 2 பரோட்டா 2 லிட்டர் சால்னா. சைடிஸுக்கு ராதம்பட்டி மங்கரா சிக்கன் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா எந்த பெரிய வியாதியா இருந்தாலும் நோட்டிட்டு போய் என்னதான் வாழ்க்கை வரமுறை எல்லாம் வாட்டி எடுத்தாலும் நம்ம மட்டும் லூஸ் மோஷன் மாதிரி நிக்காம போய்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற கருத்தை சொல்லிட்டு அசதியோட வந்து அப்படியே படுத்துட்டேன். கரெக்டா இருந்தா பொரட்டா வரட்டா.